சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலே உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் நிழலை பார்த்து உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற நடப்பெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நம்மளை பார்த்து நாமளை தான் சிரிச்சிக்கணும். அது நம்மளை பார்த்து கண்ணாடியில் பார்க்குற பிரதிபிம்பம் நம்மளை சிரிக்குது. ஏன்னா இன்றைக்கி உலகம் பூரா கலகம், உலகம் பூரா உண்மை இல்லாத பொய்மை, உலகம் பூரா வன்முறை, உலகம் பூரா ஒரு மனித இனத்தை மனிதனே அழிக்கிறதுக்கு முஸ்தீபு இதே தான் நடக்குது. பாருங்கள், ஆர்முஸ் இந்த நீரிணை பிரச்சனை இல்லாமல் நம்ம நினச்சோம், மறுபடியும் பிரச்சனை ஆகிடுச்சு. அதே போல் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னும் அது இன்னும் போயிட்டே தான் இருக்குது. உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரஷ்யாவும் இறங்கி வர மாதிரி தெரியல, அது இன்னும் போயிட்டு தான் இருக்கும். லெபனானை பற்றி சொல்லவே தேவையில்லை, அது ஒரு திறந்த வெளி சுடுகாடு. அவங்க மறுபடியும் அதுதான் இது உலகத்தினுடைய நடமை. பாருங்கள், இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த எரிவாயு பிரச்சனையில் தடுமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா எவ்வளவோ முன்னேறி இருக்குது. இந்த சென்ற வாரம் கூட ஏற்றுமதியில் ரொம்ப இவ்வளோ நடுவிலையும் ஏற்றுமதி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. முக்கியமானவங்கெல்லாம் பொருளாதாரம் ரொம்ப விழாமல் இருக்குது. இன்னொன்று ஒரு வெப்ப அலை தாக்குது. இங்கே உணவு பற்றாக்குறை வரப்போகுது, தண்ணீர் பற்றாக்குறை வரப்போகுது. மக்களெல்லாம் வாழ்வியல் என்ன ஆக போதுன்னு தெரியலன்னு பயந்து கிடக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நீட்டு அதில் காப்பி அடித்து அந்த இது வெளிவந்துருச்சுன்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணி உலக நாடுகள்லாம் எப்படியெல்லாம் ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் இருந்ததோ அந்த முன்னுதாரணத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இங்கே பாருங்கள், தேவையே இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குது. இது நடுநிலையாளர்களுக்கு எல்லாருக்குமே இது 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 கடவுளை வேண்டதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா பொய் கட்டமைப்பிலே அது ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நாடு. என்ன அந்த உலகமே அப்படி தான் இருக்குது. ட்ரம்ப்பு சொல்கிறாரு, சமீபத்தில் அயதுல்லா குமேனியை அவருடைய சவுரம் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, அதாவது அந்த ஊர்வலத்தில் ஈரானுடைய எல்லா அதிகாரிகளும் இருந்தாங்களாம். அது கொல்லப்படுறதுக்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் ஆச்சு தான். அவர் அமைதி பேச்சு நடந்ததால் அதை விட்டுட்டாராம். பாருங்கள், எவ்வளோ பெரிய மனிதாபிமானம் பாருங்கள் ட்ரம்ப்புக்கு. அதாவது ஈரானில் அந்த சவுரத்தில் இப்போ நடந்து பாருங்கள், அதுக்கு எல்லோரும் இருந்தாங்களாம். ஒட்டுமொத்தமாக கொல்ல நினச்சாராம். என்னையா இது என்ன? அதாவது ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலை, ஆனால் அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலேன்னு கவிரசர் எழுதியிருப்பார் அந்த காலத்தில் ஒரு பாட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள், அவர் சொல்கிறார், நேற்று ஸ்டேட்மெண்ட்டு, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஈரான் யுத்தத்தில் 3.6 அதாவது லட்சம் கோடி, அதாவது கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கோடி செலவாயிருக்கலாம். அது வரைக்கும் நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு, இவர் எந்த பிரச்சனை, அவர் வந்ததுலேருந்து ஒரு சர்வாதிகாரத்தினுடைய உச்சம், ஜனநாயகத்தில் சர்வாதிகாரம் பண்ணிட்டுருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏழை மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? விலைவாசி ஏறி போச்சு. எரிவாயு வந்ததுலேருந்து ஒரு இட்லி பார்த்தா 12,000 ரூபாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏழைகளெல்லாம் எப்படி வாழ போகிறாங்களோ தவிக்க போகிறாங்களேன்னு பயமாக இருக்குது. இவங்க என்னடான்னா இல்லாததெல்லாம் பேனாக்கி பெருமாளாக்குறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த வகையில் சில விஷயங்களெல்லாம் தோணுச்சு. இன்றைக்கி நடக்கிற அரசியலெல்லாம் பார்த்தா, இங்கே பாருங்கள், முதல்வர் கரூரில் 41 பேருக்கு அரசு வேலையை கொடுத்துட்டாரு. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் ஒவ்வொரு குடும்பமும் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்தது அங்கே? நீங்கள் தனிப்பட்ட முறையில் போனீங்க, உங்கள் கட்சிக்காக போனீங்க, அங்கே நடந்தது நிகழ்ந்தது, அதுக்கு அவர் காம்பன்சேஷன் பண்ணிட்டீங்க. ஆனால் இது ஒரு 41 பேருக்கு கொடுக்கறது அவங்களுக்கு தப்பு இல்லை, ஒரு பயன்படுறாங்க, தப்பு இல்லை. இது நடுநிலையான ஒரு ஒரு நீதியா? யோசிச்சு பாருங்கள். ஐயா சொல்லுவார், நம்முடைய நடுநிலைமையை தவறிட்டோம்னா சீக்கிரம் அழிய போகணும்னு அர்த்தம் சொல்லுவார். அதாவது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு சொல்லுவார். அவங்க நீதிமானா, நீதியை பின்பற்றுறாங்களா இல்லையா என்பது அவர்கள் செய்கிற செயல்களில் தெரியும் சொல்லுவாங்க. ஒரு நடுநிலையை தவறிவிட்டால் அது என்ன நிகழும் என்பது அந்த அழிவை வரும்போது தான் அது புரியும் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்னென்னா, நன்றே தரினும்
நடுவிகந்தாமாக்கத்தை அன்றே ஒழிய விடல்னுவார். அதே அந்த நடுவு நிலைமையில் என்னென்னா, ஒரு நல்லது கொடுத்தா கூட நடுவிகந்தாமாக்கத்தை, நடுநிலை தவறிய செயலாக இருந்தால் அதை அன்றே ஒழிய விடணும் அப்படின்னுவார். ஏன்னா நாம் நினைக்கிறோம் அந்த நடுவு தவறு, இது எவ்வளோ பெரிய முன்னுதாரணம் ஆகிப்போச்சு. யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தா ஊழலை ஒழிக்கணுன்றாரு, லஞ்சம் பார்த்தோன்னா டாஸ்மாகில் இன்னும் அந்த 10 ரூபா வாங்கியிருந்தாங்கிறாங்க, என்ன ஒன்றா பண்ணிக்கியான்றாங்க. பார்த்தா ஒழிக்க முடியாது. வெளிப்படையான அந்த டாஸ்மாகுடைய அந்த லஞ்சத்தையே நீங்கள் ஒழிக்க முடியலையே. அங்கே போய் பாரில் பாருங்கள், 20 ரூபா தண்ணி 40 ரூபா, ஒரு சின்ன ஒரு ரூபா டம்ளர் 10 ரூபா. என்ன நீங்கள் ஒழிக்க முடியாது. ஏன்னா என்னைக்கு நீங்கள் இது இன்றைக்கி தெரியல, இதை ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும் பாருங்கள். இந்தி எதிர்ப்பில் திமுகவே பின்பற்றுறீங்க, மும்மொழி கொள்கையில் திமுகவையே பின்பற்றுறீங்க, அதே சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதில்ல அவங்கள மாதிரியே நீங்களும் பின்பற்றுறீங்க. அதே போலவே திருப்பரங்குன்ற எந்த நீதி கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேன், அவங்க என்ன பண்ணாங்களோ அப்படி ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்களுக்குன்னு தனித்துவம் என்ன இருக்குது? ஒன்று இருக்குது, ஊழலை ஒழிக்க போகிறேன், அதுக்காக நீ பாடுபடுறீங்க. அது எத்தனை நாள் உங்களை காப்பாற்றிடும்? நீங்கள் நியமனம் பண்ணுற ஆளுங்கள்லாம் பார்த்தா அவங்க என்னென்ன பண்ணாங்களோ. தமிழ்நாட்டு பாடலும் நிறுவனத்தில் ஒரு 4ஆம் தர பேச்சாளர் மாதிரி பேசுவார். அவர் படித்தவர் மாதிரி பேச மாட்டார், லியோனி. அவரை பின்பற்றி தான் இப்போ நீங்களும் அதே ஒரு பேச்சாளர் வைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லா நியமனம் அப்படித்தான் இருக்குது. 132 சார் பதிவாளர்களுக்கு ஒரு பைசா வாங்காமல் எல்லாருக்கும் நீங்கள் அவங்க எங்கே வேணுமோ அங்கே மாற்றம் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த சார் பதிவாளர்கள் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க, கண்காணிக்கணும். அதே போல் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு 1000 பேர் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு என்ஓசி கொடுக்குறீங்க, அதை அவங்க பயன்படுறாங்க. அந்த பயன் யாரை போய் சேரணும்? அதுக்கு ஒரு இடைவிடாத கண்காணிப்பு வேணும், அவங்ககிட்ட நீங்கள் பண்ணணும். இதுதான் முக்கியமே தவிர ஒரு தனியார் பள்ளிகள் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இது மாதிரி முரண்பாடுகள் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறது? இன்றைக்கி அரசியலை பற்றி பேசினா பாருங்கள் என்னென்ன பேசியிருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னால் திமுக என்ன பண்ணாங்க? எம்ஜிஆர் வராரு, 1971 வரையும் கூட இருக்கார். அப்போ தெரியல மலையாளின்னு அவருக்கு, கருணாநிதிக்கு. 73 எலெக்ஷன் வருது, திண்டுக்கல்ல போய் சொல்கிறாரு, தமிழனுக்கா இல்லை அயலானுக்கான ஓட்டு போட்டு கேட்டார். அவர் மலையாளின்னு பகிரங்கமாக குற்றம் சொன்னார். ஏயா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சேர்ந்து தானேயா திராவிடம்? அதில் ஒன்றும் இல்லையா? அது கூட தெரியாமல் அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி பண்ணார். என்னாச்சு? எம்ஜிஆர் தான் ஜெயிச்சார். ஜெயலலிதா வராங்க, கன்னடத்துக்காரினே விமர்சனம் பண்ணாங்க, என்னாச்சு? அவங்க தான் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வராரு, விருத்தாச்சலத்தில் 2005 அவர் வராரு. 2006 எலெக்ஷன் வருது, 8% 8% ஓட்டு வாங்குறாரு. கிட்டத்தட்ட அவர் விருத்தாச்சலத்தில் தனியாக நின்று ஜெயிக்கிறார். அவரே என்ன சொன்னாங்க? தெலுங்கர்னு சொன்னாங்க. அவங்க அடித்த பூமராங்க யார்? திமுக விஜயகாந்தை தெலுங்கர்னு சொல்லி ரொம்ப பரிகசித்தாங்க. பார்த்தா பின்னால் சீமான் வராரு. சீமான் வந்தால் கருணாநிதி குடும்பமே தெலுங்கர் தான் அவங்க மோசமான விமர்சனம் வைக்கிறார். கடைசியில் சீமான் என்ன ஆனார் பாருங்க, தமிழ் தேசியம் தான் பெருசு, தமிழ் தேசியம் தான் பிரதானம்னு சொல்லி திராவிடன்றதே ஒன்றும் இல்லை, அது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து நமக்கு தேவையே இல்லை திராவிடம்னு சொல்லி தமிழ் தேசியத்தை பிரதானமாக கொண்டு இப்போ சமீபத்தில் நடந்த போன வருஷம் முன்னெடுத்து நடந்த ஈரோடு கிழக்கில் அங்கே தெலுங்கு பேசின அருந்ததிகள் எல்லாம் வந்தேரிகள்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். பெரிய பிரச்சனையாச்சு அது. பாருங்கள், அவர் தமிழ் தேசியம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி எங்கே மொழி, இனம், மொழி இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? பண்பாடெல்லாம் எல்லாம் ஒரு மனித குலத்துக்கே ஒரு இனம் என்பது மனித இனம், அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஏதோ சரியான உங்கள் இனத்தை பண்ண முடியலன்னா அதுக்காக கொஞ்சம் போராடலாம், தப்பு கிடையாது. ஒரே இப்போ வட்டால் நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப நாள் எப்போ பார்த்தாலும் வரும், எது இருந்தால் பிரச்சனை தான் அவர் தான் முன்னால் நிற்பார். ஒரு குறுகிய எண்ணத்தோடு கன்னட வெறியர்னு சொல்லுவாங்க. அப்போ வட்டால் நாகராஜனுக்கும் இங்கே அதே மாதிரி தமிழ் தேசியம்னு சொல்லி தமிழையே தமிழ் சொல்லிட்டு ஒரேடியாக அப்படி பகைக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? சீமான் யோசிக்கணும். இந்த மாதிரி அரசியல் இன்றைக்கி வேறு தளம் மாறுது. இன்றைக்கி உலகமெல்லாம் கலகமாக இருக்குது, உலகத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்க போகுது, பயமுறுத்தினே இருக்கிறாங்க. எல்லினோ 12 மாநிலங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்க போகுது. எங்கே பார்த்தா பாலைவன அணைகளெல்லாம் வறண்டு கிடக்குது. மேட்டூர் அணையை பாருங்கள், கண்ணீர் வருது. எப்படிடா அந்த உய்ய போகிறோம், எப்படிடா வாழ போகிறோம்? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இனம்னு சொல்லி மதம்னு சொல்லி இப்படி பிரித்து மதமும் ஜாதியும் என்றைக்குமே தமிழ்நாடு தேர்தல் ஜெயிச்சதே கிடையாது. அதையும் யோசிக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் அது மாதிரி பார்த்தது கொடுத்தது கிடையாது. இப்போ விஜய் ஜெயிச்சது கூட மதமோ ஜாதியோ பணமோ கிடையாது. அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது விஜய்கிட்ட. ஆனால் என்னென்னா அவருடைய நியமனங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய வார இதழ் சொல்லுது, ஒரு கேள்வி கேட்குறாங்க, மேட்டூர் அணையை பற்றி சிஎம் வாயே திறக்கலையே விஜய் அப்படின்னா அவர் சொல்கிறார், மேட்டூர் அணையை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு தானே ஒரு வாயை திறக்க முடியும்ன்றார். அவ்வளோ மோசமாக விமர்சிக்கிறார். ஏன்னா அதை பற்றி அவருக்கு தெரியாது, இனிமேல் தான் படிக்கணும். அவர் தாவேக்கா அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்களே, இதை சிஎம் கவனிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் பெரிய பத்திரிகை துக்ளக்கு அதில் சொல்கிறார். அவர் பாருங்கள், அவர் திரைக்கதை வசனம் பேப்பர் தான் படித்து பழக்கம்,
இப்போ பேப்பர் படித்தெல்லாம் பழக்கம் இல்லை, பழக்கம் இருந்தால் தான் தெரியுன்றாரு அவர். என்ன எவ்வளோ யோசனை பண்ணுறாங்க பாருங்கள். என்னென்னா இங்கே நடக்கிற நடப்புகள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. பசங்க பிள்ளைங்க அவங்க வாலிப பருவம்னு தெரியாது, நாம் தான் வழிகாட்டணும், வழி நடத்தணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, எல்லாமே ஒரு பொய் கட்டமைப்பிலையும் ஒரு 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 புரிந்து கொள்ளாத ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு புரிந்து கொள்ளாத போதும் பொறாமைப்படும் போதும் முட்டாள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே அந்த மாதிரி தான் நடக்குது. இங்கே இது ஒரு சமூகவியலாளர்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சவங்களுக்கு ஐயோ இந்த மாற்றம் வேறு மாதிரி போயிடுமோன்னு ஒரு பயத்தையும் உருவாக்குது. ஒரு முதல்வர் முரண்பாடுகளுடைய மூட்டையாக இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, நல்லதும் அங்கே இருக்குது, ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது, சந்தோஷப்படுறோம். ஆனால் பார்த்தா நடக்கிற நடப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஒரு படம் பார்த்தீங்கன்னா உலகமே கொண்டாடுது. ஒரு மகாத்மா காந்தி கூட இந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடையாது. பார்த்தா ஏசிடிவி கொடுத்த படத்தை குழந்தைங்களோட உட்காந்து பார்த்துங்கிறாரு ஒருத்தர். என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, கட் அவுட்டுக்கெல்லாம் பால் பீச்சு அடிக்கிறாங்க, பாலே குறைஞ்சி போச்சுன்றாங்க, உற்பத்தி இல்லைன்றாங்க. இதெல்லாம் ஒரே ஒரு செய்தியில் சொல்லிடலாம் ஒரு முதல்வர், இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் விரும்பத்தக்கதில்லை சொன்னால் மாறி போகிறாங்க, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் அதான் என்னென்னா இவ்வளவு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வேகம் நமக்கு ஏன் வருதுன்னா சமூகத்தின் மேலே இருக்கிற பற்று இருக்குது பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எத்தனை தாசில்தார் செத்துருப்பாங்க. லஞ்சம் வாங்காமல் மணல் கடத்தல் செய்கிற போது எத்தனையோ தாசில்தார், நேர்மையான தாசில்தார் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, திமுக ஆட்சியிலையும் அதுக்கு முன்னால் அந்த ஆட்சியிலையும். அதே போல் கனிம வள கொள்ளையில் எத்தனையோ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க நேர்மையாக இருந்ததால். அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பிராயச்சித்தம் கொடுத்தோம், காசு கொடுத்தா போதுமா? அப்போ அது தொடரக்கூடாது தானே இப்போ நம்ம ஒரு ஆட்சி கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அந்த ஆட்சிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம்? எப்போ பார்த்தாலும் இன உணர்வையும் எப்போ பார்த்தாலும் மொழி உணர்வையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை, நான் சொன்னேன் பாருங்கள், எத்தனை திரைப்படத்திலேயே அவர் சொல்லுவார், செந்தமிழே வணக்கம்னு நாடோடி மன்னல் தான் டைட்டில் சாங் போடுவார். செந்தமிழே நீ பகை வென்று முடிசூடிவான்னு ஒரு காதலிக்கிட்ட கூட பாடும்போது கூட செந்தமிழே நீ பகை வென்று முடிசூடிவான்னுவார். எங்கள் தங்க படத்தில் ஒரு சாதாரண படத்தை நீங்கள் பாருங்கள், அந்த ஷாட் ரொம்ப பிரமாதமான ஷாட். சொல்லுவார் அதில் ஜெயலலிதா கிட்ட சொல்லுவார், நான் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னுவார். எப்படி அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ தமிழ் பற்று இருந்தது அவருக்கு. அவருடைய படங்களை எப்படி கொண்டாந்தார், ஓடும் ரயிலை இடைமறித்து அதில் அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது அப்படின்னுவார். தாய்மேலானை தமிழ் உருகினவர். ஆனால் தன்னை காட்டிக்கின்றே கிடையாது, படத்தை காட்டுவார், வெளியே சொல்லலை. அவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணதை கூட தாங்கிக்கிட்டு எந்த அளவுக்கு எவ்வளோ இதெல்லாம் யோசிக்கிறது ஏன் கொடுக்குறேன்னா நீங்கள் பாருங்கள். அதிமுகன்னு ஒரு கட்சி கேட்குறாங்க, அதிமுக எதிர்காலம் என்னான்னு அவர் சொல்கிறாரு, பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறாரு. சமீபத்தில் சிங்கப்பூரில் நடிகர் தனுஷுக்கு இங்கிருந்து திரு பழனிசாமி அவர்கள் தன் சார்பாக சிலர் அனுப்பி தனுஷ்கிட்ட வந்து பேசி, அவரும் தனக்கு பின்னால் வந்து தனுஷ் தான் அதிமுக தலைமை தாங்கன்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கப்பட்டதா சொல்லப்பட்டு மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டில் கசிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது முக்கியமான பத்திரிகை. ஆனால் அதே மாதிரி மத்திய உளவுத்துறையில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கலாம். ஏன்னா இதை வந்து இன்னும் யாரும் மறுக்கலை. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு அந்த செய்தி வந்து, இன்னும் யாரும் மறுக்கலை. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அவர் சொல்கிறாரு. பழனிசாமி இங்கேருந்து போனாங்களா, அவங்கள பற்றி என்னென்னா அவங்க சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அங்கே போனாங்களாம். ஐயா அப்போ சம்பாதிச்ச சொத்துக்கள்னால் நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது சம்பாதிச்சிருக்கான்றதை நீயே ஒத்துக்கிட்டியா? அப்போ நீ அவங்களோட அதிகமாக சம்பாதிச்சிக்கிறியா? என்னையா வார்த்தை. அவருக்கு ஒரு தலைமை பண்பே கிடையாதுங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன். என்னென்னா இங்கே ஒரு எவ்வளோ பெரிய கட்சி அது அதிமுகன்ற ஒரு நாம் திருப்பி தர்மம் சார்ந்த கட்சி. அது இருக்கிற கட்சியிலே ஏழை எளியவர்களுக்காகவும் ரொம்ப தர்மம் சார்ந்த கட்சி. தர்மமே இல்லாமல் எப்படி அந்த கட்சி விளங்கும்? நீங்கள் வந்து அந்த கட்சியில் ஒரு தர்மம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லை? அது பற்றி தனியாக ஒரு பதிவு போடணும், என்னென்ன தவறுகள் அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா இதில் கடைசியில் சொல்ல வந்தது ஒன்று மட்டும் சொல்கிறேன். திரு எம்ஜிஆர் அவருடைய தமிழ் பற்றை பற்றி ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் இருக்குது. 1969 மாட்டுக்கார வேலன் வைகை டேமில் நடக்குது எங்கள் மதுரை பக்கத்தில். அந்த நடக்கிற போது நல்லா கவனிங்க, இது எவ்வளோ ஒரு தமிழ் பற்று. இவங்க சொல்கிறாங்களே எப்படி வளர்த்தாரு பாருங்க அவர் மாட்டுக்கார வேளாண் ஷூட்டிங் நடக்குது. அப்போ அந்த KP ராமகிருஷ்ணன் அவர் பைக்காவலராக இருந்தவர், அவரும் அவர் டூப் போட்டவர், அவர் கூடவே இருக்கிறார். அவர் தர்மலிங்கம் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் காலையில் அப்போ சிறுசேமிப்பு துணைத் தலைவராக இருந்தார் எம்ஜிஆர் திமுக கட்சியில். பேரறிஞர் அண்ணா இருக்கார். அப்போ 69 பிப்ரவரி 3 தான் இருக்கிறார். அதுக்கு முன்னாலேயே பின்னாலேயான்னு தெரியல. ஆனால் அந்த 69 நடந்த கதை அது. அவர் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி காலை 7 மணிக்கு அன்னைக்கு மதுரை மாவட்டத்துடைய SP கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறவர் K. மோகன்தாஸ். அவர் பின்னால் DGP ஆனார், உளவுத்துறையினுடைய DGP ஆனார். அது எம்ஜிஆர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரித்திரம். ஆனால் அப்போ பாருங்கள் அவர் வராரு. அவர் வந்து எம்ஜிஆரை பார்க்கலான்னு நினைக்கும் போது நான் சொன்ன பாருங்கள், KP ராமகிருஷ்ணன், தர்மலிங்கம் அவங்க கூட வந்து KP ராமச்சந்திரன் சொல்லி
அவருடைய காவல் ஆய்வாளர் அவருக்கு பாதுகாப்பாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ விருந்தினர் மாளிகையில் இருக்கார் எம்ஜிஆர், எங்கள் அந்த வைகை இடம் பக்கத்தில். அப்போ அவர் பார்க்க வந்திருக்கார் கண்காணிப்பாளர், ஒரு அலுவலக நிமித்தமாக, ஒரு மரியாதை நிமித்தமாக வராரு. வந்த உடனே எம்ஜிஆர் உடற்பயிற்சி பண்ணியிருந்தாராம் 7 மணிக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணாராம். உடனே எம்ஜிஆர் வெளியே வந்து வர சொல்லி அவரை உபசரித்து உட்காந்து பேசியிருந்தாராம். பேசும்போது அப்போ மோகன்தாஸ் இருக்கார் பாருங்கள், டிஜிபி பின்னால் வந்தவர். அவர் மலையாளத்தில் தான் அதிகமாக பேசினாராம், தமிழ் குறைவாக தான் பேசினார். ஏன்னா மலையாளத்தில் இங்கே கேரளாவிலேருந்து வந்தவர் அவர். எம்ஜிஆர் பேசி முடிச்சு சொன்னாராம், வழி அனுப்பும்போது நீங்கள் உங்களுடைய பேசுகிற போது நிறைய மலையாளம் வருது, நீங்கள் தமிழ் கேடரில் வந்திருக்கிறீங்க, அதனால் நீங்கள் தமிழை நல்ல உச்சரிப்பு பிரமாதமாக இருக்கணும், துரிதமாக நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதான் தமிழை பற்றி நான் அடுத்த முறை சந்திக்கிற போது நீங்கள் தமிழ் வந்து அதிகமாக பேசுகிறத நான் பார்த்து வியக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லி வெளியே அனுப்புனாராம். அதை சொல்கிறாரு கேபி ராமகிருஷ்ணன். அப்படி சொன்னவர் அதுக்கப்புறம் திரு மோகன்தாஸை சந்திக்கிற போதெல்லாம் மோகன்தாஸை வியப்பாராம். என்னங்க உங்கள் எம்ஜிஆர் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பட்டு வச்சிருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு நான் நினச்சி பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி வியப்பாராம் திரு மோகன்தாஸ். பாருங்கள், காலம் உருண்டோடுது. கடைசியில் அதே மோகன்தாஸ் அதே அவருடைய சிஎம்மாக இருக்கிற காலத்தில் அவர் உளவுத்துறை உளவுத்துறையுடைய அதிகாரியாக வந்து தலைமை அதிகாரியாக அவர் நியமிக்கப்படுறார். அது மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் பார்த்துக்கணும், 1984 அப்புறம் 85 எம்ஜிஆர் பிப்ரவரியில் வராரு. வந்த உடனே முதல் கையெழுத்து 3வது முறை சிஎம் ஆகும்போது முதல் கையெழுத்து என்ன தடவை போட்டார்? உளவுத்துறை அதிகாரியாக திரு டிஜிபி மோகன்தாஸ் நியமிக்கிறார். நல்லா கவனிங்க, இதுதான் எம்ஜிஆர். சொல்கிறார் கேபி ராமகிருஷ்ணன், நீங்கள் அரசியல் நினைக்காதீங்க, நாங்கள் சினிமா காலத்திலே கூட மற்ற மாநிலங்கள் நடிகர் வரும்போது தமிழ் நடிக்கும்போது அவங்க தமிழை கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் தமிழே பேசுங்க, தமிழ் நல்லா பேசி பழங்கன்னு சொல்லுவாராம், ஊக்குவிப்பாராம். அதே போல் யார் வந்தாலும் தமிழ் தான் சொல்லுவாராம். தமிழ் வந்து அவர் சொல்கிறாரு, உதட்டளவில் தான் வந்து அவர் பேச மாட்டார், தவிர உள்ளத்தளவில் தமிழ் தாயை விட அதிகமாக நேசித்தவர், தாய் போலவே நேசித்தவர்னு அவர் எழுதுகிறார் கேபி ராமன். நாங்கள்லாம் கூட இருந்து பார்த்தோன்னு சொல்கிறார். அதே போல் எந்த அதிகாரி வந்தாலும் வேறு மாநிலங்கள் அதிகாரிகள் வந்தால் கூட தமிழை கற்றுக்குங்க, தமிழில் பேசுங்க, தமிழே நீங்கள் வந்து வரணும், தமிழை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அளப்பரிய தமிழ் மேலே பற்று மட்டும் இல்லை, அந்த தமிழ் மேலே உண்மையான விசுவாசம் வச்சிருந்த ஒரு எம்ஜிஆர்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, நாம் சும்மா இனம் மொழி பண்பாடுன்னு விளக்கி மனிதர்களை விளக்கி பார்க்குறதுல ஒன்றுமே வராதுங்க. நான் தான் சொன்னேன், சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே, ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே, இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே, இனத்தை பகைப்பதெல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலேன்னு ரொம்ப பரிகசிக்கிற வாலிசார் பாட்டு எம்ஜிஆர் பாடுவார் அந்த படத்தில், அடிமைப்பில்லை. அது மாதிரி நாமெல்லாம் ஒரே தாயினுடைய பிள்ளைகள்னு நினச்சி இந்த உலகத்தினுடைய எல்லா இடத்துலையும் சமத்துவம் ஓங்கணும், சமதர்மம் தழைக்கணும், எல்லா இடத்துலையும் சகோதரத்துவம் வரணும், நாமெல்லாம் திருப்பி நாம் வேண்டணும், எல்லா இடத்துலையும் ஒரு சமரசம் வரணும்னு சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை, இந்த அற்புதமான பதிவு இவ்வளோதான் கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த தமிழ் தீக்கு நல்லவர்களெல்லாம் ஆதரிக்கிறாங்க, அது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அந்த வகையில் தங்களால் முடிந்த சில உதவிகள் பொழுது அனுப்புகிறாங்க, அதை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன உதவியாக இருந்தால் கூட அது அவ்வளவு தூரம் மனதுக்குள்ளே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அந்த வகையில் இந்த தமிழ் தீ சேனல் வந்து ஒரு வழக்கமான சேனல் கிடையாது. நேர்மையையும் உண்மையையும் நீதியையும் சத்தியத்தையும் தான் இது வந்து பறைசாற்றணும்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அடிவொற்றி இது கொண்டு வரேன். எனவே உங்களுக்கு உதவுகிற நிலை இருந்தால், அந்த உதவுகிற தன்மை உங்கள் உள்ளத்திலே ஊறுமானால், இறைமை அதை வெளிப்படுத்த நினைக்குமானால் நிச்சயமாக நீங்கள் கொடுங்க, அதை நாங்கள் சிறந்தாண்டு ஏற்றுக்கிறோம்னு சொல்லி உங்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்திக்கிறதில் நான் பெருமைப்படுகிறேன்.